இணைப்பு பாட பயிற்சி. பாடம் அறிவியல். வகுப்பு 4. நாள் 1 மற்றும் 2. பக்கம் எண் 14 முதல் 20 வரை. வகுப்பு 4ஆம் வகுப்பு. பாடம் அறிவியல். பாடத்தலைப்பு காற்று. இப்பாடப்பகுதியில் காற்றின் பண்புகளையும் அவசியத்தையும் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அது இல்லாம காற்றின் பண்புகளில் ஒன்றான காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும் என்பதனை சோதனையின் மூலம் செய்து தெரிந்து கொள்ள போகின்றோம். வேக்குது, ஃபேனை போடுங்க. உங்களுக்கு மட்டும் ஃபேன் போட்டுக்கிட்டீங்களே, டீச்சருக்கும் போடணும் தானே? அப்பாடா, நல்லா காத்து வருது. உங்களுக்கும் காத்து வருதா? பட்டம் பறக்குதா? பட்டம் பறக்குது. எப்படி? ரைட், காத்து அடிக்குது, பட்டம் பறக்குது. பலூன் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும்? எல்லாத்துக்கும் பலூன் பிடிக்கும். உங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு பலூன் சட்டமா? எடுத்துக்கங்க, இந்தாங்க. நானும் ஒரு பலூன் எடுத்துட்டேன். இப்ப அந்த பலூன் எல்லாரும் ஊத போறோம். நான் என்னுடைய பலூன் ஊதுறேன், உங்க பலூன் நீங்க ஊதுங்க. சூப்பர். இப்ப இந்த பலூனுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்? காற்ற ஊதி இருக்கோம். இந்த பலூன்ல காற்று இருக்குது. சைக்கிள் ஓட்ட பிடிக்குமா எல்லாத்துக்கும்? யாராருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? சூப்பர். இவ்வளவு பேருக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும். சரி, சைக்கிள் டியூப் இருக்குல்லப்பா, அதுல என்ன இருக்கு? சரி, காற்று இருக்கு. சைக்கிள் டியூப்ல என்ன இருக்கு? காற்று இருக்கு. விடுகதைகள் பிடிக்குமா? பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஒரு 5-6 விடுகதை பார்க்கலாமா? அள்ள முடியும், ஆனால் கிள்ள முடியாது. அது என்ன? இன்னொரு முறை சொல்லட்டுமா? அள்ள முடியும், கிள்ள முடியாது. அது என்ன? யோசிங்க. சூப்பர், அவங்க சொல்லிட்டாங்க. நீர். தண்ணீரை தான் அள்ள முடியும், ஆனால் கிள்ள முடியாது. சரி, இன்னொன்னு. அள்ள முடியாது, கிள்ளவும் முடியாது. அது என்ன? அள்ளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது. அது என்ன? சூப்பர், காற்று. அள்ள முடியாது, கிள்ளவும் முடியாது. அது காற்று. எல்லோரும் படுக்கும் பாய். எல்லோரும் படுக்கும் பாய், எடுத்து சுருட்ட ஆள் இல்ல. அது என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரிதான், பூமி. பொழுது சாய்ந்தால் பூந்தோட்டம். பொழுது சாய்ந்தால் பூந்தோட்டம். விடிந்து பார்த்தால் வெறும் தோட்டம். அது என்ன? வானம். சூப்பர். தாளை கொடுத்தால் தின்னும். தாளை கொடுத்தால் தின்னும், தண்ணீரை கொடுத்தால் மடியும். அது என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். நெருப்பு, தீ. தாளை கொடுத்தால் தின்னும். எல்லா பேப்பரும் என்ன ஆகும்? நெருப்பு உள்வாங்கிக்கும். ஆனா தண்ணி கொடுத்தோமா என்ன ஆயிடும்? அது அணிந்து போயிடும். விடுகதை பார்த்தோமா? இந்த விடுகதையில நீர், காற்று, பூமி, வானம், நெருப்பு 5 பஞ்சபூதங்களையும் நான் உங்களுக்கு விடுகதையா சொல்லியிருக்கேன். காற்று. காற்று இல்லாம நம்மளால உயிர் வாழவே முடியாது. காற்று உயிர் வாழ மிக அவசியம். காற்று மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய குன்றாத ஓர் இயற்கை வளம். காற்று எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது. அங்கேயும் காத்து இருக்கு, இங்க இருக்கு. காத்து இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த காற்றுக்கு நிறம் இல்லை, வடிவம் இல்லை. ஆனால் காற்றுக்கு எடை உண்டு. காற்றானது இடத்தை அடைத்துக் கொள்ளும். ஆனா இந்த காற்றை நம்மால பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். ஃபேன் போட்டோமா, இப்ப என்ன பண்ண முடிஞ்சிச்சு? காற்றை உணர முடிஞ்சிச்சு. பார்க்க முடிஞ்சுதா? இல்ல. அப்ப காற்றை நம்மால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அதே போல காற்றானது எல்லா இடங்களிலும் இருக்கு, எல்லா இடங்களிலும் நகர்ந்து கொண்டே இருக்கும். இந்த காற்றின் பண்புகள் பார்க்கலாமா? காற்றுக்கு நிறமும் வடிவமும் இல்லை. காற்றுக்கு எடை உண்டு. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும். நம்மால் காற்றை பார்க்க இயலாது, ஆனால் காற்றை நம்மால் உணர முடியும். காற்று இல்லாமல்
நம்மால் உயிர் வாழ இயலாது. காற்று ஓர் இயற்கை வளம். காற்று எல்லா இடங்களிலும் நகர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது காற்று எல்லா இடத்துலயும் இருக்கு. இதெல்லாம் காற்று பண்புகள். இப்ப இந்த காற்றை இடத்தை அடைத்துக் கொள்ளும், அதாவது காற்றானது இடத்தை அடைத்துக் கொள்ளும் அப்படிங்கறத நம்ம ஒரு சோதனை மூலமா செஞ்சு பார்க்கலாம். காற்றின் பண்புகள் பார்த்தோம் இல்லையா? காற்றானது இடத்தை அடைத்துக் கொள்ளும். அந்த பண்பை இப்ப நம்ம ஒரு சோதனை மூலம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதுக்கு என்ன பொருட்கள் தேவை? ஒரு பீக்கர், அதாவது ஒரு முகவை, ஒரு கண்ணாடி டம்ளர், குவளை, கொஞ்சம் தண்ணி. இப்ப பாருங்க, நான் என்ன பண்ண போறேன் கவனிங்க. இந்த தண்ணிய இந்த குவளையில ஊற்ற போறேன். பாருங்க, இப்பயே கூட நீர் குமிழ்கள் வருதா? இது கூட காற்றுதான். இப்ப நான் இந்த கண்ணாடி டம்ளரை உள்ள வச்சு அழுத்த போறோம். நல்லா கவனிங்க, என்ன ஆகுது? இந்த கண்ணாடி டம்ளர்ல இருந்த காற்றானது நீர் குமிழ்களாக வெளியே வந்தது. பார்த்தோமா? அப்ப இந்த கண்ணாடி டம்ளர்ல என்ன இருந்திருக்கு? காற்று இருந்திருக்கு. இப்ப இருக்கா? இப்ப இல்ல, தண்ணி தான் இருக்கு. இன்னொரு முறை பார்க்கலாமா? கவனிங்க, என்ன ஆகுது? இந்த கண்ணாடி டம்ளர்ல இருக்க காற்றானது நீர் குமிழ்களாக வெளியே வருது. இப்ப இந்த கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஃபுல்லா நிரம்பி இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த சோதனையில நாம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? காற்றானது இடத்தை அடைத்துக் கொள்ளும். இப்ப தண்ணி இருக்கு. இப்ப இந்த கண்ணாடி கோழில காற்றால நிரம்பி இருக்கு. அதுதான் இந்த சோதனை மூலம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். காற்றானது எல்லா இடத்துலயும் இருக்கு. காற்றானது இடத்தை அடைத்துக் கொள்ளும். இவ்வளவு நேரம் சோதனை பண்ணோம் இல்லையா? இச்சோதனையின் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அதாவது கண்ணாடி டம்ளரில் இருந்த காற்றானது நீர் குமிழ்களாக மேலே வருகிறது. இதன் மூலம் காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும் என்ற பண்பை பெற்றிருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோதனை செஞ்சு பார்த்தோம். காற்றின் பண்புகளை நான் சொன்னேன் உங்ககிட்ட. சில கேள்விகள் கேட்கலாமா? காற்றை உணர முடியுமா? உணர முடியுமா? உணர முடியும். வெரி குட். காற்றை தொட முடியுமா? தொட முடியாது. சரி. காற்றுக்கு நிறம் உண்டா? இல்ல. வெரி குட். காற்றுக்கு மனம் உண்டா? சூப்பர். காற்றுக்கு மனமும் இல்லை. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளுமா? சூப்பர். காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும். சரி, இந்த காற்றோட அவசியம் என்ன? காற்று இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காற்றின் பண்புகள் என்னென்ன? இவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா? இப்ப நான் கேள்வி கேட்டேன் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இப்ப சரிதான். காற்றுக்கு நிறம் இல்லை, காற்றுக்கு வடிவம் இல்லை, காற்றுக்கு எடை உண்டு, காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும், ஆனால் காற்றை உணர்ந்து கொள்ள முடியும், காற்று இல்லாமல் நம்மால் உயிர் வாழ இயலாது, காற்று ஓர் இயற்கை வளம், காற்று எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது, நகர்ந்து கொண்டே காற்றானது இருக்கும். இதெல்லாம் காற்றின் பண்புகள். சரி, இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் கேட்கலாமா உங்களை? காற்றுக்கு நிறம் உண்டா இல்லையா? சூப்பர். காற்றுக்கு நிறம் இல்லை. சரி, இப்ப நான் சொல்றத சரியா தவறான்னு சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். காற்றுக்கு வடிவம் உண்டு. சரியா தவறா? தவறு. காற்றுக்கு வடிவம் இல்லை. அடுத்த கேள்வி. சரியா தவறான்னு சொல்றீங்களா? காற்றுக்கு எடை இல்லை. தவறு. சரியான பதில சொல்லிருக்காங்க. தவறு அப்படிங்கிறது சரி. காற்றுக்கு எடை உண்டு. நீங்க சொல்லுங்க. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளுமா? சூப்பர். காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும். நம்மால் காற்றை பார்க்க இயலாது. சரியா தவறா? சரி. காற்றை நம்மால் பார்க்க இயலாது. காற்றை உணர முடியுமா? சரி. காற்றை உணர முடியும். காற்று இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியுமா?
சூப்பர். காற்று இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது. இப்ப சரியா தவறா சொல்லுங்க பார்க்கலாம். காற்று ஓர் இயற்கை வளம். சரியா தவறா? சூப்பர், சரி. காற்று ஓர் இயற்கை வளம். அடுத்த கேள்வி பாருங்க. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும் என நிரூபிக்கும் சோதனையில் நீரானது காற்று குமிழ்களாக வெளிவரும். சரியா தவறா? சூப்பர், இது தவறு. காற்றானது நீர் குமிழ்களாக மேலே வெளிவரும். இங்க நீர் இருக்கு, அப்ப இது தவறு. சரி, அடுத்து இடம் நிரப்புக. பார்க்கலாமா? அந்த இடத்துல என்ன பதில் வரும், வார்த்தை வரும், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் சொல்லிடுவீங்க. சூப்பர். டேஸ் எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது. டேஸ் எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது. சூப்பர். காற்று, காற்று எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது. நாம் உயிர் வாழ டேஸ் தேவை. சரி, காற்றுதான். நாம் உயிர் வாழ காற்று தேவை. காற்று ஓர் டேஸ் வளம். காற்று ஓர் டேஸ் வளம். சரி, இயற்கை. காற்று ஓர் இயற்கை வளம். நம்மால் காற்றை பார்க்க இயலாது, ஆனால் டேஸ் முடியும். நம்மால் காற்றை பார்க்க இயலாது, ஆனால் டேஸ் முடியும். உணர. சரி, நம்மால் காற்றை பார்க்க இயலாது, ஆனால் உணர முடியும். இந்த பாடப்பகுதியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காற்றோட பண்புகள், அதோட அவசியம், அது இல்லாம காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சோதனையும் செஞ்சு பார்த்து காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளுங்கிற பண்பையும் நம்ம பார்த்திருக்கோம். எல்லா கேள்விக்கும் நல்லா பதில் சொன்னீங்க. அருமையா சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நன்றி குழந்தைகளே. வகுப்பு 4ஆம் வகுப்பு, பாடம் அறிவியல், பாடத்தலைப்பு காற்று, காற்றின் பண்புகள், காற்றுக்கு எடை உண்டு. இப்பாடத்தின் நோக்கம் காற்றின் அவசியத்தையும் காற்றின் பண்புகளையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அது இல்லாம காற்றுக்கு எடை உண்டு என்பதனை ஒரு சோதனையின் மூலம் செய்து பார்க்க இருக்கின்றோம். சென்ற பாடத்துல காற்றின் பண்புகள் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து வினாக்கள் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ரெடியா? யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். காற்றை நம்மால் பார்க்க இயலுமா? காத்த பார்க்க முடியுமா? சரி, காற்றை நம்மால் பார்க்க இயலாது, ஆனா என்ன முடியும்? சூப்பர், உணர முடியும். காற்று எல்லா இடத்துலயும் இருக்கா? ஆமா, காற்று எல்லா இடங்களிலும் பரவி இருக்கு. சரி, காற்றுக்கு நிறம் உண்டா? காற்று வெள்ளையா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, பச்சையா இருக்குமா? காற்றுக்கு நிறம் கிடையாது. சரி, காற்று பெருசா இருக்குமா, சின்னதா இருக்குமா? சரி, காற்றுக்கு உருவம் இல்லை. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும். சரி, இன்னும் ஒரு கேள்வி. சில நேரங்கள்ல காற்று நல்ல வேகமா வீசுது, சில நேரங்கள்ல குறைவா வீசுது. இதுக்கு என்ன காரணம் யோசிச்சிருக்கீங்களா? யாரா சொல்ல முடியுமா? ஏன் சில நேரங்கள்ல வேகமாவும் சில நேரங்கள்ல குறைவாகவும் உள்ளது? காரணம் என்ன? நீங்களா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நானே சொல்லிடுறேன். அதுக்கு என்ன காரணம்னா வளிமண்டல அழுத்தம். வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக தான் காற்று சில நேரங்கள்ல அதிகமாகவும் சில நேரங்கள்ல குறைவாகவும் வீசுது. சரி, இப்ப காற்றின் பண்புகளை சென்ற பாடத்திலையும் பார்த்தோம். இப்ப நீங்க நிறைய விடைகள் சொன்னீங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? காற்று ஓர் இயற்கை வளம். இயற்கை வளமா செயற்கை வளமா? காற்று ஓர் இயற்கை வளம். காற்று இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது. காற்று எல்லா இடங்களிலும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. காற்றுக்கு நிறம் இல்லை, காற்றுக்கு வடிவம் இல்லை, ஆனால் காற்றை உணர முடியும். திரும்பவும் ஒரு முறை காற்றின் பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். காற்றுக்கு நிறம் இல்லை,
காற்றுக்கு வடிவம் இல்லை. காற்றுக்கு எடை உண்டு. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும். ஆனால் காற்றை நம்மால் உணர முடியும். காற்று இல்லாமல் நம்மால் உயிர் வாழ இயலாது. காற்று ஓர் இயற்கை வளம். காற்று எல்லா இடங்களிலும் நகர்ந்து கொண்டே இருக்கும். காற்றுக்கு எடை உண்டு அப்படிங்கிற ஒரு பண்பு நம்ம பார்த்திருக்கோம். இந்த பண்பை நம்ம சோதனையா செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு பலூன் விளையாட்டு. எல்லார் கையிலயும் பலூன் கொடுத்துருங்க, வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொன்ன பிறகு ஊதுங்க. பலூன் வாங்கிட்டீங்களா? இப்ப எல்லார் கையிலயும் பலூன் இருக்கு. என் கையிலயும் பலூன் இருக்கு. நான் 2 பலூன் வச்சிருக்கேன். பலூன் ஊதலாமா? இந்த பலூனை ஊதிட்டேன். இந்த பலூனை ஊதல. இப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? இந்த பலூனுக்குள்ள காற்று இருக்கு. இந்த பலூனுக்குள்ள பலூனை ஊதல, பலூனுக்குள்ள காற்று இல்லை. சரிங்களா? காற்றின் பண்புகள் பார்த்தோம் இல்லையா? அந்த காற்றின் பண்புகள்ல ஒன்று காற்றுக்கு எடை உண்டு. அததான் இப்ப நம்ம சோதனையா செஞ்சு பார்க்க போறோம். ரெடியா? சோதனை செய்யலாமா? இதுக்கு என்ன வேணும்? 2 பலூன், ஒரு குச்சி, அவ்வளவுதான். ஒரு சின்ன நூல். செஞ்சு பார்க்கலாமா? காற்றுக்கு எடை உண்டு. இங்க பாருங்க. இப்ப நான் இந்த குச்சில 2 பலூனும் கட்டியிருக்கேன். இந்த பலூன் பாருங்க, அழகா இருக்கா? பலூன் ஊதி வச்சிருக்கேன். இந்த பலூன் பாருங்க, இது ஊதல. ஊதாம இந்த பலூனை கட்டியிருக்கேன். இந்த பலூனை ஊதி கட்டியிருக்கேன். தராசு மாதிரி இருக்கா? காற்றுக்கு எடை உண்டு அப்படிங்கிறது தான் இந்த சோதனையில பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இப்ப இது தராசா பாத்துக்கோங்க. இந்த பக்கம் என்ன ஆகுது? கீழே இறங்குது, சாஞ்சிருக்கு. இந்த பக்கம் மேல் எழும்பி நிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? மளிகை கடைக்கு போறோமா? கல்லு வச்சுட்டு பொருளை வச்ச பிறகு என்ன ஆகுது? அந்த பக்கம் தட்டு சாயுதா? என்ன அர்த்தம்? அங்க எடை அதிகமா இருக்குன்னு அர்த்தம், எடை இருக்குன்னு அர்த்தம். அது போலதான் இங்க பாருங்க. இந்த பக்கம் இருக்க பலூன் கீழே சாஞ்சிருக்கு, கீழ் நோக்கி இருக்கு. இந்த பக்கம் இருக்க பலூன் மேல இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த பலூன் ஊதப்பட்டிருக்கு. இந்த பலூனுக்குள்ள என்ன இருக்கு? காற்று இருக்கு. காற்று இருக்கிறதுனாலதான் இந்த பலூன் என்ன ஆகுது? எடை அதிகமா இருக்கிறதுனால கீழே வந்துருச்சு. இந்த பலூன் ஊதல, இந்த பலூனுக்குள்ள காற்று இல்ல, அதனால இந்த மேல இருக்குது. சரி, இந்த சோதனையில நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? காற்றுக்கு எடை உண்டு. காற்றுக்கு எடை உண்டு அப்படிங்கிறது தான் இந்த பலூன் சோதனையில நாம இப்ப பார்த்தோம். புரியுதுங்களா? நீங்க செஞ்சு பார்ப்பீங்களா வீட்டுல? கட்டாயம் செஞ்சு பாருங்க. இப்ப நாம காற்றுக்கு எடை உண்டு என்பதனை ஒரு சோதனை செஞ்சு பார்த்தோமா? கண்டுபிடிச்சிட்டோமா? காற்றுக்கு எடை உண்டு. சரி, சோதனை செஞ்சு பார்த்தாச்சு. காற்றின் பண்புகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஒரு சில கேள்விகள். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். காற்று இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியுமா? சூப்பர், முடியாது. காற்று ஓர் செயற்கை வளம். சரியா தவறா? காற்று ஓர் செயற்கை வளம். சரியா தவறா? சூப்பர், தவறு. அப்ப காற்று என்னது? சரி, காற்று ஓர் இயற்கை வளம். அதுதான் சரி. சரி, காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளுமா? சூப்பர், காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும். காற்றை பார்க்க முடியுமா? சூப்பர், காற்றை பார்க்க முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்? உணர முடியும். சூப்பர். சரி, இப்ப காற்றுக்கு எடை உண்டு அப்படிங்கிற சோதனை செஞ்சோம் இல்லையா? எத்தனை பலூன் ஆசிரியர் எடுத்துக்கிட்டேன் நானு? காற்றுக்கு எடை உண்டு அப்படிங்கிற சோதனைக்கு எத்தனை பலூன்களை ஆசிரியர் நான் எடுத்துக்கிட்டேன்? 1 இல்ல 2? 2 பலூன்களை நான் இந்த சோதனைக்கு எடுத்துக்கிட்டேன். சரி, அந்த சோதனையின் மூலம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? காற்றுக்கு எடை உண்டு. சூப்பர், காற்றுக்கு எடை உண்டு என்பதனை அச்சோதனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? சரி, காற்றுக்கு எடை உண்டு
என நிரூபிக்கும் சோதனையில் காற்று ஊதப்பட்ட பலூன் கட்டப்பட்ட முனை, காற்று ஊதப்பட்ட பலூன் கட்டப்பட்ட முனை உயர்வாக இருக்கும். சரியா தவறா? தவறுங்கிறது தான் சரி. காற்றுக்கு எடை உண்டு. இந்த சோதனையில காற்று ஊதப்பட்ட பலூன் எப்படி இருக்கு? தாழ்வா இருக்கு. இந்த சோதனை மூலமா தான் காற்றுக்கு எடை உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்வி, உங்களுக்கு 4 ஆன்சர் கொடுத்துறேன். இந்த 4 ஆன்சர்ல எது சரியான விடைங்கிறத நீங்க சொல்லணும். ரெடியா? கீழ்கண்டவற்றுள் எது காற்றின் பண்பு? கீழ்கண்டவற்றில் எது காற்றின் பண்பு? ஆ, காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளாது. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளாது. காற்றுக்கு வடிவம் உண்டு. காற்றுக்கு வடிவம் உண்டு. காற்றுக்கு எடை உண்டு. காற்றுக்கு எடை உண்டு. காற்றை கண்ணால் பார்க்க இயலும். காற்றை கண்ணால் பார்க்க இயலும். இந்த 4 விடைகள்ல காற்றின் பண்பு எது? சரியானது எதுன்னு நீங்க சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். எது ஆன்சர்? 3வது, காற்றுக்கு எடை உண்டு அப்படிங்கறதா சரியான பதில். மத்த 3ம் காற்றோட பண்பு இல்ல. சரிங்களா? சூப்பர். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? டேஸ் எல்லா இடங்களிலும் நகர்ந்து செல்லும். டேஸ் எல்லா இடங்களிலும் நகர்ந்து செல்லும். சூப்பர். காற்று. காற்றானது எல்லா இடங்களிலும் நகர்ந்து செல்லும். அடுத்த கேள்வி, நம்மால் டேஸ் உணர முடியும். நம்மால் டேஸ் உணர முடியும். எதை உணர முடியும்? வெரி குட். காற்றை. நம்மால் காற்றை உணர முடியும். சரி, இந்த கேள்வி வந்து சரியா தவறா? காற்று எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது. சரியா தவறா? சூப்பர். சரி, காற்றானது எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது. சரி, அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எப்பொருளின் வடிவ மாற்றத்திற்கு காற்று பயன்படும்? மறுபடியும் சொல்லட்டுமா? பின்வருவனவற்றில் எப்பொருளின் வடிவ மாற்றத்திற்கு காற்று பயன்படும். ஓட பாருங்க, 4 விடை பாருங்க. பலூன், கிரிக்கெட் பந்து, கைபந்து, கால்பந்து. எந்த பொருளோட வடிவ மாற்றத்திற்கு காற்று பயன்படும்? சூப்பர். பலூன்னா. பலூன்னா ஊதணும் இல்லையா? நீளமா ஊதிட்டோம்னா பலூன் தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, காற்று ஓர் டேஸ் வளம். இயற்கையா செயற்கையா? சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். காற்று ஓர் இயற்கை வளம். அடுத்த கேள்விக்கு முடியுமா முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாமா? காற்று இல்லாமல் நம்மால் உயிர் வாழ டேஸ் முடியும் முடியாது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். காற்று இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது. சரியான பதில். அடுத்த கேள்வி, காற்றுக்கு நிறம் உண்டா இல்லையா? சரி, காற்றுக்கு நிறம் இல்லை. சூப்பர். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க. வெரி குட். சரி, இந்த பாடப்பகுதியில நம்ம என்ன பார்த்தோம்? காற்றின் பண்புகள் பார்த்தோம், காற்றோட அவசியத்தை பார்த்தோம். அது இல்லாம ஒரு சோதனை செஞ்சோம். என்ன சோதனை? காற்றுக்கு எடை உண்டு அப்படிங்கிற பண்புகளை சோதனையா செஞ்சு பார்த்தோம். சரிங்களா? எல்லா கேள்விக்கும் நல்லா பதில் சொன்னீங்க. அருமையா சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நன்றி குழந்தைகளே.